வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் இந்த நியூ மாடல் ஹேண்ட்பேக்கோட பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் நான் இந்த அடிஷ்னல் ஒயர் எப்படி ஜாயின் பண்ணணும், ரன்னிங் ஒயர் வச்சு எப்படி போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ரோ எப்படி போட்டோம் அப்படின்றத எத்தனை ரோ போட்டோம் அப்படின்னு அடிஷ்னல் ஒயர் இங்கே ஜாயின் பண்ணோம். செகண்ட் ரோலேருந்து ஜாயின் பண்ணி போட்டோம். ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 நாட்டு போட்டு நம்ம முடிச்சிருக்கோம். இதுக்கு அப்புறமா ரன்னிங் ஒயரை கட் பண்ணி எடுத்துரும். 15 ரோவோட நம்மளுக்கு இந்த ஹைட் முடிஞ்சிச்சு. இப்போ சைடில் மட்டும் நம்ம அந்த ஷேப்க்கு வளர்த்த போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த பேஸ்கெட்டோட நம்மளுக்கு சென்டர் பார்ட்டுன்றது இந்த கிரேக்கும் நடுவில் இருக்கிற அந்த 3 நாட்டு வச்சுக்கலாம். நம்ம இந்த கிரேவோட இது 5 நாட்டு சென்டர் பார்ட்டு. அதுக்கப்புறமா இந்த சைடு ஒரு ரெட்டு, இந்த சைடு ஒரு ரெட்டு, மொத்தம் 7 நாட்டு எடுத்து 7 ஒயர் 7 லைன் 7 நாட்டு இருக்கு இல்லைங்களா. 7 நாட்டை நம்ம உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இது பேக்கோட சென்டர் பார்ட். நான் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். ஒரு சைடுக்கு நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சைடு பார்க்கலாம். பாருங்கள், இந்த பேக்கோட சென்டர் பார்ட்டு நம்மளுக்கு இதுதான். சரிங்களா? இந்த சென்டர் பார்ட் நான் பாருங்கள் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சென்டர் பார்ட் 1 2 3 4 5 6 7 சென்டரில் 3 நம்மளுக்கு பார்க்கும்போதே நம்ம கவுண்ட் பண்ணாலும் தெரியும். 1 2 3 4 5 6 7. இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 8 8 8 16 17 கட்டு ஒயர் எடுத்தோம். அப்போ இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 8 விட்டுட்டா இது சென்டர் நாட்டு நம்மளுக்கு இந்த நாட்டு 9வது நாட்டு தான் சென்டர் நாட்டு. இந்த சென்டர் நாட்டுக்கு இந்த சைடு 3 நாட்டு, இந்த சைடு 3 நாட்டுன்னும் போது நமக்கு இந்த கிரேக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டும் இந்த கிரேக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டையும் சேர்த்தோம்னா இந்த சென்டரில் 3 ரெட்டு, மொத்தம் சேர்த்து 7 நாட்டு. 7 நாட்டை நம்ம மார்க் பண்ணி அப்படியே உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கம் நான் உங்களுக்கு தெரியணும், அது இன்சர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுன்றதுனால நான் இன்சர்ட் பண்ணியே கொண்டான்ட்டேன். 7 நாட்டை இன்சர்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இங்கே சைடு வால் எப்படி இந்த ஷேப் கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா இங்கே சென்டர் லைனை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேஸ்கெட்டில் நம்ம சென்டர் 5 லைன் நம்ம பேஸ் போட்டோம். ஒரே ஈவனாக 5 லைன் போட்டோம். அந்த 5 லைனில் இந்த பக்கம் 2 விட்டு, இந்த பக்கம் 2 விட்டு, இது சென்டர். நம்மளுக்கு சென்டர் நாட்டு எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ அந்த நாட்டில் நம்ம போட போகிறது கிடையாது. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த 5 லைன் போட்டோம். சென்டர் 5 லைன் 1 2 3 4 5 லைன் போட்டோம். அந்த 5 லைனில் சென்டர் இந்த பக்கம் 2 விட்டுலாம், இந்த பக்கம் 2 விட்டுட்டு சென்டர் லைனை அப்படியே எடுத்து போய் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அது எதுக்குன்றதை நம்ம இப்போ போடும்போது உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நான் ஒரு நாட் போட்டேன், வேறு எந்த இதுவும் இல்லை, ஒரு நாட் போட்டேன். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு அந்த ஷேப் எப்படி கொண்டு வரோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே 7 நாட்டு பிரித்தோம் இல்லைங்களா. இந்த சென்டரில் 7 நாட்டு பிரித்தோம். அந்த நம்ம அதை மார்க் பண்ணி வச்சுட்டோம். இங்கேருந்து இங்கே 7 நாட்டுன்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சோம். அந்த நாட்டை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் ஆரம்பிக்கிறோம். ரன்னிங் ஒயரை வச்சு போடுறதுக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், நார்மல் நாட்டு தான். இப்போது எதுவும் சேஞ்சஸ் கிடையாது.
கொஞ்சம் செருகத்துக்கு உள்ளே விட்டுட்டு அடுத்தடுத்த நாட்டு போட போகிறோம். அது எது வரைக்கும் போட போகிறோன்றத காமிக்கிறதுக்காக தான் நான் இப்போது இந்த மார்க் பண்ணது எல்லாமே. சரிங்களா? நம்மளுக்கு ஈஸி மெத்தடாக இருக்கணும். கவுண்ட் பண்ணி போடுறதை விட நம்ம ஃபஸ்ட்டே மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்தடுத்த லைனை நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்றதுனால நான் மார்க் பண்ணி வச்சிடுறேன். வச்சுட்டு செஞ்சோம்னா நம்மளுக்கு அந்த டிவைட் பண்ணது நமக்கு இங்கன்னு நம்ம டிவைட் பண்ணோம் இல்லைங்களா, அது கரெக்டாக வரும். நமக்கு இந்த மாதிரி போடும்போது எத்தனை நாட்டு வரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இங்கேருந்து இங்கே இது வரைக்கும் போடுங்க அப்படின்லாம் இல்லாமல் கால்குலேட் பண்ணி நம்ம போடுறோம். அப்படி போடும்போது நமக்கு இடையில நம்மளே தப்பு பண்ணால் கூட இத்தனை கட்டு ஒயர் எடுத்து இப்படி போட்டோமே, இது எதனால் இப்போ இவங்க 12 லைன் தானே வரணும்னு சொன்னாங்க, 12 நாட்டு வரணும், அந்த மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட நாட்டு வரணும்னு சொல்லும்போது அதேமாரி இது எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போடும்போதே நமக்கு தப்பு கண்டுபிடிக்கலாம். நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும், நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா அதையும் அந்த நேரத்துலேயே ஃபஸ்ட்டு ஒரு நாட் போடும்போது நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு அஞ்சு இத்தனை நாட்டு இருக்கே, இப்படி இங்கேருந்து இங்கே போட சொன்னாங்க அவ்வளோதானே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு நாட்டு எக்ஸ்ட்ராவும் ஒரு பக்கம் ஒரு நாட்டு கம்மியாகவும் போட்டால் நமக்கு தப்பாக தான் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த தப்பை சரி பண்ணுறதுக்காக தான் நான் போடுற மெத்தடை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இத்தனை தான் வரும், இத்தனை நாட்டு பீட்ஸ் ஹேண்ட்பேக் போட்டால் கூட இத்தனை பீட்ஸ் கோக்கணும், இத்தனை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சென்டர் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, இங்கே அந்த நாட்டுக்கு போடக்கூடாது, அதுக்கு முன்னாடி நாட்டோட நிறுத்திட்டு நம்ம ரன்னிங் ஒயரை கொஞ்சம் சொருகத்துக்காக விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த மார்க் பண்ணதுலேருந்து இந்த சென்டர் 7 நாட்டு கவுண்ட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா, அதுலேருந்து இந்த சைடு எவ்வளோ வருது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நாட்டு வருது. 12 நாட்டு வருது. இப்போது இதுக்கு அடுத்த லைன் என்ன பண்ணோன்னா, ஒயர் எடுத்துக்கிறோம், ரன்னிங் ஒயரு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுடுறோம், 2வது நாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம். சொருகத்துக்கு கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு ஆரம்பிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் லைனில் 12 நாட்டு போட்டோம், 2வது லைனில் 10 நாட்டு வரும். இந்த கார்னரில் ஒரு நாட்டு, அந்த கார்னரில் ஒரு நாட்டு விட்டுட்டு நம்ம போட போகிறோம். மூணு, இப்போ இங்கே சென்டர்லேருந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படி போடும்போது அங்கே நம்ம தப்பு நடக்கிறதுக்கு பிரிக்கும்போது தவறு நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி தான் நான் நாட்டோட கால்குலேஷனும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த ரோவில் 10 நாட்டு, செகண்ட் ரோவில் 10 நாட்டு போடணும்.
பாருங்கள், ஒரு நாட்டு முன்னாடியே நிறுத்தியாச்சு. 2 4 6 8 10 நாட்டு. இப்போ அதே மாதிரி சொருகத்துக்கு கொஞ்சம் உயர விட்டு கட் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்த ரோ போடுறோம். மேலே கொஞ்சம் சொருகத்துக்கு உயர விட்டுட்டு அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு நாட்டு இந்த பக்கம் ஒரு நாட்டு விட்டு நம்ம போடுறோம். ஒரு சைடு மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி மற்ற 3 சைடும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம அப்போ இந்த லைனில் 8 நாட்டு கிடைக்கும். இதை இவ்வளோ இதுவாக போடணுமா, அப்படி இப்படி கம்மி பண்ணி போடுங்கன்னு சொன்னால் போட தெரியாதான்னு ஒரு சிலர் அதையும் கேட்குறீங்க. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, புதுசாக போடுறவங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் ஒரு சைடு நான் வந்து 3 சைடு மற்ற 3 சைடும் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நான் ஒரு சைடு தான் போட்டு காமிக்கிறேன். விதாண்டமாக கேள்வி கேட்கணுன்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் வந்து கேட்கும், ஏங்க இப்படி சொன்னால் போதாதா, இது உங்களுக்கு வீடியோ லென்த்தாக வரணுன்றதுக்காக போடுறீங்களான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு தான் நான் இப்போ இந்த பதிலை சொல்கிறேன். ஒரு சைடு நம்ம போட்டு காமிச்சாதான் அவங்களுக்கு புரியும். இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு சொன்னால் புரியாது. அதனால நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கறத தெளிவாக சொல்லிக் கொடுக்கணுன்ற கான்செப்டில் தான் சொல்லித்தரோம். அதே மாதிரி நம்ம கட்டு ஒயர் மெஷர்மெண்ட்லாம் சொல்லும்போது இப்போது 6 அடின்னு சொல்கிறோம். ஒரு சிலர் அதர் லாங்குவேஜ்காரங்க எங்களுக்கு புரியலம்மா, நீங்கள் வந்து உங்களுக்கு அதர் லாங்குவேஜில் டுட்டோரியல் போட முடியலனாலும் அட்லீஸ்ட் கட்டு ஒயர் மெஷர்மெண்ட்டு கட்டு ஒயராவது எங்களுக்கு உங்களுக்கு இங்கிலீஷில் யாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதால் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க. திரும்பவும் எனக்கு கட் ஒயர் மெசேஜ் பண்ணுங்கள், இந்த பேஸ்கெட்டுக்கு கட் ஒயர் மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் அனுப்புகிறாங்க. நம்ம அதனால தான் கட் ஒயர் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நம்ம இப்போ 5 ஃபீட்னா 5 ஃபீட்டுன்னு சொல்கிறோம். 5 அடி 5 அடினும் தமிழ்லையும் சொல்கிறோம், இங்கிலீஷ்லையும் சொல்கிறோம். அதை வந்து ஒரு கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க, நீங்கள் தமிழ்லேயே சொன்னால் போதாதான் இங்கிலீஷில் வேறு ஏன் சொல்கிறீங்கன்ட்டு. நம்ம அந்த மாதிரி கேட்குற கஸ்டமருக்கு தான் தெளிவுபட்டது சொல்கிறோமே தவிர மற்றபடி எந்த விதமான வேறு கான்செப்டும் நம்மளுக்கு கிடையாது. இப்போ பாருங்கள், அடுத்த ரோவில் 6 2 4 6. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ரோவில் 12, அப்புறம் இந்த பக்கம் ஒன்று விட்டோம் இந்த பக்கம் ஒன்று விட்டோம். 2வது ரோவில் 10, 3வது ரோலையும் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒரு நாட்டு விட்டுட்டு போட்டோம் 8, 4வது ரோவில் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று விட்டுட்டோம் 6. அதுக்கு அடுத்த ரோவும் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று விட்டுட்டு அடுத்த நாட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். அப்படி போடும்போது 4 நாட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதோட நம்ம முடிச்சுக்கலாம். விதாண்டவமாக கேள்வி கேட்கணுன்னே ஒரு சில குரூப் இருக்குது. அந்த குரூப்புக்கு நம்ம அதை வந்து கேர் பண்ணிக்கவே வேணாம். இருந்தாலும் நான் சொல்கிறேன், என்னத்துக்கு காரணத்துக்காக நம்ம மெஷர்மெண்ட்டு தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் சொல்கிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதேமாரி அவங்க வந்து கமெண்ட் அடித்தாங்கன்னா அதுக்கெலாம் நம்ம வந்து அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துட்டாங்கன்னா நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். அவங்க வந்து கமெண்ட் அடிக்கிறதுக்குனே ஒரு குரூப் இருக்கும். 4 நாட்டோட முடிச்சுக்கலாம். நம்மளுக்கு இந்த சைட் ஷேப்பு முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி மற்ற 3 இடத்துலையும் நம்ம போடணும். இப்போ இந்த சைடு இங்கேருந்து இங்கே போடும்போது நம்ம இந்த சென்டர் நாட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு போடக்கூடாது. இந்த நாட்டை நம்ம ஒயரை உள்ளுக்குள்ளே அப்படியே தான் இன்சர்ட் பண்ணிடணும். சரிங்களா, இன்சர்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த 12 இந்த பக்கம் நம்ம சொருகிட போகிறோம். இந்த 7 நாட்டு உள்ளுக்குள்ளே இது பாருங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அந்த இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுலேருந்து இதில் நம்மளுக்கு பாருங்கள் 2 4 6 8 10 12 ஒயர் தான் இருக்கும். 12 10 8
6 4 அப்படின்னு போட்டு நம்ம இந்த ஒயரை நம்ம எப்பயுமே எப்படி சொருகுவோமோ அந்த மாதிரி சொருகி முடிச்சிட்டா இந்த பேக் உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடும். நான் இந்த பக்கம் சைடில் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சரிங்களா? 10 8 12 10 8 6 4 4ஓட முடிஞ்சிருக்கு. இந்த சைடு நான் இன்னும் ஒயர்லாம் கட் பண்ணல. நமக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்பு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சென்டரில் ஒரு நாட்டை உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இது தெரியுதுங்களா? இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் 12 இந்த பக்கம் 12. இந்த சென்டர் வந்து நம்மளுக்கு 7 நாட். அதே மாதிரி இந்த பக்கமும் 7 நாட்டுக்கு உள்ளுக்குள்ளே ஒயரை இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி போட்டு ஃபுல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஹேண்டில் போடுறது எப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம இந்த புது மாடல் ஹேண்ட்பேக் மாடல் பேக்கை முடிச்சிட்டோம். ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே ஒயர்லாம் இன்சர்ட் பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு ஹேண்டில் மட்டும்தான் நம்ம போடணும். ஹேண்டில் வந்து 5 ஒயர் ஹேண்டில் வந்து நம்ம இப்போ நியூ மாடலாக போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் இதுக்கு ஹேண்டில் போட்டுட்டு உங்களுக்கு ஹேண்டில் மட்டும் எப்படி போடுறதுன்றத ஒரு வீடியோவாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல் ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க. இந்த பேக் வரைக்கும் ஃபுல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உள்ளுக்குள்ளே ஸ்பேசியஸாகவும் இடம் இருக்குது. ஷேப்பும் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் ஹேண்டில் போட்டோம்னா இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த பேஸ்கெட் வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி பேக்கை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நம்ம அந்த டவுட்டை கிளியர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.